ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து அதாவது வேக்கன்சி இன்க்ரீஸு அண்டு ரிசல்ட்டு. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் பேலன்ஸு. ஓகேவா? சரி, ரைட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குறி வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சியில் தான் எல்லாமே நம்ம குறியாக இருக்கிறோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம சேர்மனே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஜூலை 12 நடந்துச்சு பார்த்தீங்களா, அன்னைக்கே ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக வந்து வேகன்சிஸ் வந்து குரூப் 4ல் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான கான்செப்ட், வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து அதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த ஆடண்டம்லாம் எப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? வேகன்சி இன்க்ரீஸ்க்கான ஆடண்டம்லாம் எப்போ வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்போட லிங்க், டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவுசெய்து எல்லாருமே நம்ம யூடியூப் வியூவர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த லிங்க்ல ஓப்பன் பண்ணி போக முடியல அப்படின்னா நீங்கள் பாருங்கள், மேலே தெரியுது பாருங்கள், ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2025 அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் போய் மேலே சர்ச் பார் கிளிக் பண்ணி இந்த டைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், அந்த லோகோ வந்து ரெட்டில் இருக்கும். அதில் வந்து ஜானகிராமன் டிஎன்பிசி 2025 எழுதியிருக்கும். அதில் நீங்கள் அப்படியே டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ குரூப் 4 அதை பற்றி எல்லா அப்டேட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பண்ணுவேன். அடுத்தது வேகன்சிஸ் பண்ண போகிறோம், வேகன்சிஸ் கோரிக்கை பண்ண போகிறோம், அதேமாதிரி ரிசல்ட் அப்டேட்டு. ஸோ அது முதற்கொண்டு ஓகேங்களா, என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன அப்டேட்லாம் கிடைக்குதோ அதெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். அந்த குரூப்பில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிக்கோங்க, நம்ம யூடியூப் வியூவர்ஸ் எல்லாருமே, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த குரூப்பில் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? டெலகிராம் லிங்க்னுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அது அட் த சேம் டைம் பாருங்க, இந்த போலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஆர்வமாக வந்து கிளிக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன். ஸோ இந்த போலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? 10 படி குரூப் 4ல் 200 கேள்விக்கு எத்தனை கொஸ்டின் போட்டுருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுங்க. ஓகேங்களா? இடத்துல பாருங்க, ஒரு 1500 பேர் போட்டுருக்காங்க. ஸோ இந்த போல் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4, ஓகேங்களா, இந்த குரூப் 4 2025 பொறுத்தவரையிலும் இப்போ நம்மகிட்ட இருக்கிற வேகன்சிஸ், ஓகேங்களா, இப்போ கையில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3935. ஓகேங்களா? 3935 வேகன்சிஸ் தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏவிஓ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2200 ப்ளஸ் இருக்குது. ஓகேவா? 2200 ப்ளஸ் இருக்குது. டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்டெனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ப்ளஸில் இருக்குது. ஓகேங்களா? 300 ப்ளஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வரும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3935 வேகன்சிஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா வேணும், கண்டிப்பாக நிறையா கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸினுடைய எதிர்பார்ப்பு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸினுடைய எதிர்பார்ப்புமே வேகன்சிஸ் மேலே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த கோரிக்கையை வச்சாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை அக்செப்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிற கோரிக்கையை கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணுவாங்க, அதில் இந்த பார்டர் மார்க் வாங்கிடுறாங்க 140, இதுக்கு மேலே 140 அண்ட் எப்போலாம் வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ அதை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அது இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கும் கொஸ்டின் பேப்பரும் கஷ்டம். ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு 140 ப்ளஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸே பெருமளவில் என்ன பண்ணுறாங்க, இந்த பார்டரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி கொஞ்சம் பார்டருக்கு மேலே இருக்கிறவங்களும் வந்தால் நாம் இன்னும் கொஞ்சம் சேஃப் ஆயிடலாம், 145லாம் இப்போ சேஃப் ஆயிடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ 150 எடுத்துருக்கிறவங்க, 150க்கு பக்கமாக 148, 149, 150 எடுத்துருக்கிறவங்க நம்ம இன்னும் நல்ல ஒரு டாப் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படி இப்படின்ட்டு நம்மளுக்கு விஏஓ கிடைக்கும், ஜேஏ கிடைச்சிரும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எந்த தப்புமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான் இருப்பாங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ இது கண்டிப்பாக இந்த ஆடண்டம் வந்து இந்த வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகுதுல பாருங்க, இப்போ ரிட்டையர்மெண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரிட்டையர்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இதில் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவம்பர், டிசம்பர்
ஓகேங்களா. நவம்பர் டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வாங்குவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் இருக்குது பார்த்தீங்களா, ஜூன் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. ஜூன் ஜூலையில் என்ன பண்ணியிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க 2025. இப்போ இந்த வருஷத்துக்கு 2025, இந்த 2025 கடைசிட்டில். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வாங்குவாங்க. இந்த ரிட்டையர்மெண்ட்ஸ் எல்லாமே 2 தடவை கலெக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் 2 தடவை கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஜூன் மாதத்தில் ஒரு தடவை கலெக்ட் பண்ணுவாங்க, டிசம்பர் மாதத்தில் ஒரு தடவை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வரதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ வரதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ குரூப் 4 பொறுத்தவரை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிட்டையர்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் கடந்த ஏப்ரல் அந்த ரேஞ்செல்லாம் கூட பார்த்தீங்கன்னா என்னது ஒரு 1200 பேர் என்னமோ குரூப் 4ல் மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்க, ரிலீவ் ஆகியிருந்தாங்க. புரியுதுங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இப்போ ரிட்டையர் ஆனவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஓகேங்களா. ரிட்டையர் இப்போ இந்த வருஷம் பண்ணாங்க பார்த்தீங்களா. இந்த வருஷம் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏறதால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000க்கு மேலே இருப்பாங்க. ரிட்டையர் ஆனவங்களே 5000க்கு மேலே இருப்பாங்க. ஓகே. இப்போ ஒரு நான் சொல்கிறேன். இன்னும் வேறு வந்து பார்த்தீங்கன்னா மந்த் இருக்குது. நம்மளுக்கு ரிசல்ட் அக்டோபரில், நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2 அந்த மாதிரி ரேஞ்செலாம் நம்மளுக்கு போகும்போது கண்டிப்பாக இன்னும் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது. ஸோ கவுன்சிலிங் டிசம்பர்லாம் போகும்போது நம்மளுக்கு வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் வேகன்சிஸ் வாங்குவோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000-6,000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இப்போ விட்ட இந்த 4000 நோட்டிஃபிகேஷன் இல்லாத இது வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க. இன்னொரு விஷயம் இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 4 நடந்துச்சு. ஓகேங்களா. அதாவது லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 நடந்துச்சு. ஸோ அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகே. சரி ரைட். அது 2024 ஒரு குரூப் 2 எக்ஸாமும் நடந்துச்சு. ஓகேங்களா. 2024 குரூப் 2 எக்ஸாமும் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2600 போஸ்டிங் போட்டாங்க. குரூப் 1 குரூப் 2 ரெண்டும் சேர்த்து என்ன பண்ணாங்க, ஒரு 2600 போஸ்ட் போனாங்க. ஸோ இது வந்து யாருமே கிடையாது, ஒன்லி அந்த குரூப் 4ல் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேங்களா. குரூப் 4 அதுலேயும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 குரூப் 4ல் போனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, பாதிக்கு மேலே ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த குரூப் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வேக்கண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலியாகும். ஓகேங்களா. இந்த வேக்கண்ட் என்னது காலியாகும். ஓகேங்களா. முன்ன நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட், இப்போ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா மூவிங். ஓகேங்களா. மூவிங் அதாவது ஒரு குரூப் ஆஃப் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு குரூப் ஆஃப் எக்ஸாமுக்கு மூவ் ஆகுறாங்க பார்த்தீங்களா, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூவிங்னு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ இப்போ வேகன்சிஸ் நம்மளுக்கு எந்த விதத்தில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒன்று ரிட்டையர்மெண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மூவிங். ஓகேங்களா. ஸோ இப்போ குரூப் 4லேருந்து குரூப் 2க்கு மூவ் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அது இப்போ தான் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்குது. ஸோ ஓகேவா. இப்போ ஆகஸ்ட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, குரூப் 2 கவுன்சிலிங் முடிச்சு விட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய அந்த குரூப் 4லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த குரூப் 2க்கு போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த குரூப் 4ல் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிட்டையர்மெண்ட்டும் இங்கே வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. இதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் 4000, ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 4000 வேகன்சிஸ் தான் இப்போ நம்ம கிட்ட இருக்குது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 4000 வேகன்சிஸ் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது இன்னும் ஒரு கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சார் டபுள் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், கொடுத்துருக்கிறது வேகன்சிஸ் கம்மி தானே, நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் வெறும் 4000 தானே. அப்போ இன்னும் ஒரு 4000 சேர்த்தனா டபுள் ஆகுது. அவங்க போன வருஷம் மாதிரி 7000 வேகன்சிஸ் கொடுத்தா இதை தான் டபுள் பண்ணால் 14000 ஆகுது. அதை தான் டபுள் பண்ண முடியாது. ஓகேங்களா. வெறும் 4000ங்கிறது என்னது, இன்னும் 4000 சேர்த்தனா டபுள் ஆயிடுது. கொடுத்ததே கம்மி தானே, அப்புறம் அது என்ன டபுள்ங்கிறது என்ன ஒரு பெரிய விஷயமா. இப்போல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 10,000க்கு மேலே கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த கோரிக்கை வேற வைப்பாங்க, வேகன்சிஸ் இன்க்ரீஸ்க்கான கோரிக்கையை பெருசாக இப்போ வைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக குறைஞ்சபட்சமாக மினிமம் இப்போ நான் சொல்கிற வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8000 அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்க்கலாம். மினிமம் 8000. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அணுகுமுறை எல்லாமே அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் நடக்கும். ஸோ மினிமம் 8000 வரும். ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறையும். ஓகேவா. ஆடண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2 எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆடண்டம் எப்போ சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குரூப் 2 எக்ஸாம் இப்போ நடக்குது பார்த்தீங்களா, செப்டம்பர் 28 நடக்குது பார்த்தீங்களா குரூப் 2 எக்ஸாமு. ஸோ அந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியோ அல்லது அதுக்கு பின்னாலேயோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடண்டம் என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடண்டம் விட்டுருவாங்க. இது வந்து இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாலேயோ அந்த வாரத்தில் ஓகேங்களா கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் எப்படி வேகன்சிஸ் விடுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய இதையும் என்ன பண்ணலாம், கோரிக்கையும் நம்ம வைக்கலாம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.